ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸ்கின் கேர் அண்டர் ₹1000, ஜஸ்ட் ₹1000 பட்ஜெட் இருந்தால் போதும். அதுக்குள்ளே நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்கின் கேர் ருட்டீன் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ இஃப் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஒரு டீனேஜராக இருக்கீங்க, ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்கீங்க, ஆர் எல்ஸ் நீங்கள் இப்போ தான் உங்கள் ஸ்கின் கேர் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணுற பர்சனாக இருக்கீங்க, ஸோ ஒரு மினிமமான பட்ஜெட்டில் எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப் ருட்டீன் தான் ஷேர் பண்ணுறேன். ஃபேஸ் வாஷ், சீரம், மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் அண்ட் லிப் பாம், இந்த மாதிரி 5 ஸ்டெப் ருட்டீன் ஸ்டெப்பாக தான் ஷோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்கின் டைப் வந்து ஒரு காம்பினேஷனான ஸ்கின் தான். ஆயிலி ப்ளஸ் ட்ரை அந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டைப் தான். ஸோ எப்போது ரொம்ப ஆயிலியாக இருக்கும், எப்போது எக்ஸ்ட்ரீமாக ட்ரை ஆயிரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கின் டைப் தான். அண்ட் ஆல்சோ ரொம்ப ஆக்னே ப்ரோன் இல்லை, பட் அப்பப்போ ஏதாவது ஹார்மோனல் பிம்பிள்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஃபுட் இன்டேக்னால பிம்பிள் அந்த மாதிரி ஆக்னே வர்றது உண்டு. ஸோ இது பேசிஸில் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் பார்ப்போம். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு வந்து நான் இந்த ப்ளம்மோட ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட் சிம்ப்ளி பிரைட் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ரொம்ப ஒரு ஜென்டலான ஃபேஸ் வாஷ் நல்லா இருக்கும். ஆல்சோ ரொம்ப வந்து ஆல் ஸ்கின் டைப்க்கு சூட்டபிள் ஆகிற ஒரு ஃபேஸ் வாஷ். நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப ஜென்டலாக இருக்குது. பட் நீங்கள் ரொம்ப ஆயிலி ஸ்கின் கேர்லியாக இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷ் அவாய்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக ஸ்கின் வந்து ட்ரை பண்ணாது. ஸோ அதனால ஆயிலி ஸ்கின் ஐ திங்க் அவாய்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் அ குட் ஃபேஸ் வாஷ். அண்ட் ஆல்சோ இதில் ரைஸ் வாட்டர் அண்ட் நயசினமைட் 2% இருக்கிறதுனால ஃபேஸில் வந்து நம்ம வாஷ் பண்ணதும் கொஞ்சம் ஒரு இன்ஸ்டன்டான ஒரு க்ளோ ஃபேஸ் கிடைக்கும். ஸோ இட்ஸ் அ குட் ஒன். இப்போ ரீசெண்ட் டேஸாக இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 50 ml அரவுண்ட் 199, பட் எனக்கு டிஸ்கவுண்ட்டில் வந்து அரவுண்ட் 136 அந்த மாதிரி தான் ஏதோ இருந்தது. ஸோ எஸ், இட்ஸ் அ குட் ஃபேஸ் வாஷ் ஃபார் காம்பினேஷன் ட்ரை ஸ்கின் டைப். இப்போ நெக்ஸ்ட் வந்து சீரம் தான். ஸோ சீரம்க்கு வந்து இந்த ஹிமாலயாவோட நீம் ஃபேஸ் சீரம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெடியூசஸ் பிம்பிள் அண்ட் பிம்பிள் மார்க் இன் 1 week. ஸோ இட்ஸ் அ வெரி குட் சீரம். அண்ட் இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஆக்னே ப்ரோன் எல்லாம் இருக்குது, ஸோ அந்த மார்க்ஸ் எல்லாம் போகணும், இல்லை அந்த பிம்பிள் வந்து ரெடியூஸ் ஆகணும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் சீரம். இது கண்டிப்பாக நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிஃபோர் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அண்ட் ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 1 week ஒரு 10 days இந்த மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி குட் ஃபேஸ் சீரம். அண்ட் இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் 219 அந்த மாதிரி வந்தது. இது வந்து 30 ml, பட் இதோட ஸ்மாலர் சைஸ் அவைலபிளாக இருக்கும் ஐ கெஸ். ஸோ அது வந்து 219 அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 400 499 சம்திங் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். சூட் ஆச்சுன்னா நீங்கள் யூ கேன் கோ அஹெட் வித் பிகர் சைஸ். எஸ், ஸோ இதுதான் ஃபேஸ் சீரம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் தான். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து இந்த டெர்மாகோட மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 3% வைட்டமின் இ டெய்லி ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் ஃபார் ட்ரை அண்ட் ஃப்ளேக்கி ஸ்கின். இதில் வந்து வைட்டமின் இ, லாக்டிக் ஆசிட், அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் டே அண்ட் நைட். ஸோ இட்ஸ் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் வந்து எனக்கு சில ஃபேஸ் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஐஸ் வந்து ரொம்ப பர்னிங்காக இருக்கும். ஒரு மாதிரியாக ரொம்ப ஹெவியாக கொஞ்சம் ஐஸ்லாம் பர்னிங்காக அந்த மாதிரி இருக்கும். பட் ஆனஸ்ட்லி இந்த மாய்ஸ்சரைசர் போட்டதுக்கப்புறம் அந்த பர்னிங் சென்சேஷன் இல்லை. ஐ திங்க் ஃப்ரேக்ரன்ஸ்னால இருக்குமா, எதுக்கு அந்த பர்னிங் சென்சேஷன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் வந்து ஃபேஸ் வந்து லைட்டாக இருக்குது. ஏதோ ரொம்ப திக்காக போட்ட மாதிரியோ ரொம்ப ஐஸ்லாம் பர்னிங் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் ஆல்சோ இது கொஞ்சம் திக்காக இருக்கும், ரொம்ப லைட் வெயிட் ஜெல் லைக்காக இருக்காது. இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ அதனால இப்போ இந்த பெங்களூர் வெதருக்கு, இந்த கிளைமேட்க்கு வந்து எனக்கு சூட்டபிளாக இருக்குது. ஆல்சோ இது வந்து கொஞ்சம் ஒரு குட்டியான சைஸ் யூஸ் பண்ணாலே போதும், நல்லா ஃபேஸ் ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஒன். இதோட 100 கிராம் ப்ராடக்ட் வந்து 349 எம்ஆர்பி, பட் எனக்கு அரௌண்ட் 186 அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்டில் வந்தது. ஸோ எஸ், இட்ஸ் அ குட் ஃபேஸ் மாய்ஸ்சரைசர்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து சன்ஸ்கிரீன் தான். ஸோ ஃபார் சன்ஸ்கிரீன் ஐ எம் யூசிங் டாட் அண்ட் கீ சன்ஸ்கிரீன் வாட்டர்மெலன் கூலிங் சன்ஸ்கிரீன் SPF PA++++, ப்ராட் ஸ்பெக்ட்ரம் வித் ஹைலூரோனிக் ஆசிட். ஸோ இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீ, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஒரு ஒயிட் காஸ்ட் கொடுக்காது. நம்ம அப்ளை பண்ணதும் அது கொஞ்சம் மசாஜ் பண்ணி அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப அப்படி திக்காக ஒயிட் காஸ்ட் கொடுக்காது. ரொம்ப லைட் வெயிட் ஜெல்லைக்கு இல்லை, வாட்ரியான ஒரு சன்ஸ்கிரீன் தான். அண்ட் இந்த ஒரு குட்டி டியூபே இட் இஸ் அரவுண்ட் 299, பட் டிஸ்கவுண்ட்ல அரவுண்ட் 260 230 அந்த மாதிரி ஏதோ இருந்தது. இது வந்து 30 கிராம் ப்ராடக்ட். ஸோ மோஸ்ட்லி நான் வீட்டில இருந்து வெளியில போகும்போது அப்படி இருக்கும்போது தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணணும், பட் நான் இப்போ அது பண்றது இல்லை. ஜஸ்ட் வெளியில எங்கேயும் ரொம்ப சன்லைட் ரொம்ப அந்த மாதிரி வெளியில போனாதான் ஐ எம் யூசிங் திஸ் ஒன். ஸோ இட்ஸ் அ குட் சன்ஸ்கிரீன், ரொம்ப ஹெவியெல்லாம் இருக்காது. அண்ட் எஸ், ஸோ இதுதான் சன்ஸ்கிரீன் விச் ஐ எம் யூசிங். நெக்ஸ்ட் வந்து என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஆன இந்த டாட் அண்ட் கீயோட லிப் பாம் தான், லிப் மெல்ட்டி. இட்ஸ் அ வெரி வெரி குட் லிப் பாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ரொம்ப மாய்ஸ்சரைஸாக இருக்கும். பட் ஒரு ட்ராபேக் என்னென்னா, இது நீங்கள் ரீஅப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு டேயில் வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் இது காணாமல் போயிடும். ஸோ அகெயின் யூ ஹேவ் டு ரீஅப்ளை. ஸோ ரொம்ப டைமுக்கு இருக்கும்னு கேட்டால் இருக்காது. பட் ஒரு டூ ஹவர்ஸ் கிட்ட இருக்கும். அதுக்கு மேலே வந்து இட் வில் நாட் பி தேர். இதில் வந்து SPF 50+ இருக்குது. ஸோ அகெயின் நான் வெளியில் எங்கேயும் போகிறேன்னா கண்டிப்பாக இந்த SPF சன்ஸ்க்ரீன் அண்ட் SPF லிப் பாம் இது வந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுவேன் 100%. அண்ட் எஸ், ஸோ இந்த லிப் பாம் வந்து ஒரு குட் லிப் பாம். இதோட MRP ரேட் வந்து வந்து அரௌண்ட் 229 சம்திங் அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இட்ஸ் அ வெரி குட் லிப் பாம். ரொம்ப டியூரேஷன் அது ஒரு மட்டும் ட்ராபேக், மற்றபடி இட்ஸ் குட் லிப் பாம். உங்களுக்கு அகைன் அண்ட் அகைன் ரீஅப்ளை பண்ணும்போது ப்ராப்ளம் இல்லைன்னா யூ கேன் கோ ஹெட் வித் திஸ். அண்ட் எஸ், ஸோ எஸ், இதுதான் என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன். ரொம்ப நம்ம ஸ்கின் கேரில் வந்து ரொம்ப ஹெவி அமௌண்ட் போடணும், அப்போ தான் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும்னு இல்லை. நம்ம இந்த மாதிரி பேசிக்கான குட்டி குட்டி ப்ரைஸஸ்லேயும் நம்மளோட ஸ்கின் கேர் ருட்டீன் பில்ட் பண்ணலாம். ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன், ஆல்சோ கன்சர்ன் டு கன்சர்ன். சில பேருக்கு ஃபேஸ் கன்சர்ன் வந்து வேறு இருக்கும், சில பேருக்கு ஃபேஸ் கன்சர்ன் வேறு இருக்கும். ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு உங்களோட ஸ்கின் கேர் ருட்டீன் பில்ட் பண்ணலாம். அண்ட் எஸ், ஸோ இதுதான் என்னோட கரண்ட் ஸ்கின் கேர் ருட்டீன். அண்ட் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஸ்கின் கேர் வந்து அண்டர் பட்ஜெட் ரூட்டீன் ஷேர் பண்ணுங்கள், அண்டர் பட்ஜெட்டில் அஃபோர்டபுளான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் கேர் ரூட்டீன் என்ன. ஸோ இது எல்லாமே நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஆன்சர் இந்த வீடியோ. அண்ட் நம்ம அப்படியே இந்த வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சில ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். until then bye.